பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் 2 நாட்கள்ல விநியோகம் செய்யப்பட இருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட பரிசு தொகுப்பும் சில நேரங்கள்ல ரொக்க பணமும் வழங்கப்படுறது வழக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு பரிசு தொகுப்போடு சேர்த்து 2000 ரூபாயும் சேர்த்து வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு ரொக்க பணம் கொடுக்கப்படல. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்க பணம் வழங்கப்படலாம்னு பொதுமக்கள் ஆர்வத்தோட எதிர்பார்த்திருக்காங்க. இதற்கு இடையில தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு 2026ங்கிற தலைப்புல டோக்கன் அச்சிடப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் 2 நாள்ல விநியோகம் செய்யப்பட இருப்பதா அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ரேஷன் கார்டுதாரர்களுடைய வீடுகளுக்கே சென்று டோக்கனும் வழங்கப்படும். இதன் மூலமா அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொருட்கள் வழங்குவது உறுதி செய்யப்படும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இலவச வேட்டி, சேலைகள் ரேஷன் கடைகளுக்கு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க.